வணக்கம் மக்களே. ஆப்பிள் டிவி பிளஸ்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரிஸா ரிலீஸ் ஆயிருக்கிற சீஃப் ஆஃப் வாரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த முதல் சீசன்ல மொத்தம் 9 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷத்திலிருந்து 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். அண்ட் இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. பட் தமிழ் சப்டைட்டில்ஸ் வந்து ஆப்பிள் டிவில அவைலபிளா இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ்ல 18+ கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் அப்படின்றதுனால இதோட உடை நாகரிகம் அப்படின்றதே வந்து கொஞ்சம் சிலருக்கு நெருடலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த சீரிஸ் அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்ற நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அடுத்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள வரலாம். இந்த சீரிஸோட ஸ்டோரி அப்படின்றது 18th செஞ்சுரியில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை பேஸ் பண்ணது. அண்ட் இந்த கதை அப்படின்றது ஹவாயின் ஐலாண்ட். அதுல மொத்தம் 4 கிங்டம் இருக்கு. அந்த 4 கிங்டமுக்குமே தனித்தனி அரசர்கள் இருக்காங்க. பட் இந்த 4 கிங்டமுக்கும் நடுவில் இப்போ ஒரு போர் சூழல் அப்படின்றது உருவாகுது. பிகாஸ் ஒரு ப்ராஃபஸி ஒன்று ஒரு கிங்க்கு வருது. அவர் தான் வந்து இந்த 4 ஐலாண்டுக்கும் கிங் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராஃபஸி வருது. அதனால அவர் 4 ஐலாண்ட் மேலேயும் போர் தொடுக்க வந்து பிளான் பண்றாரு. அண்ட் இதுக்கு சில பேர் வந்து எதிர்க்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பீஸ் அப் பண்றது இந்த ஒவ்வொரு ஐலாண்டுக்குமே வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய இவங்க எல்லாரும் வந்து இந்த போர் சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த கட்டத்தில் தான் நம்ம ஹீரோ கயானா. இவர் ஒரு வாரியர் சீஃப். இவனுக்குன்னு வந்து ஒரு கிங்டம் அப் பண்றது கிடையாது. இவன் வந்து ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இவனுக்கு தன்னோட ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் இந்த போர் சூழல்ல ஒரு கட்டத்தில் இவன் வந்து அந்த ஐலாண்ட்லேருந்து வெளியில தப்பிச்சு போற மாதிரியான ஒரு சூழல் வருது. பட் இவன் தப்பிச்சு போயிட்டு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு திரும்ப அந்த 4 ஐலாண்ட்ல ஹவாய் ஐலாண்டுக்கு திரும்ப வரான். இவன் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த போர் சூழல் அப்படின்றது எந்த மாதிரி உருவெடுக்குது, அண்ட் இதுல அவனோட பங்கு என்ன, அண்ட் இந்த 4 கிங்டம்க்கும் நடுவுல போர் வந்ததா, அண்ட் அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து ஒரு த்ரெட் வருது. ஸோ அந்த த்ரெட்டை வந்து இது நோக்கி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நோக்கி தான் இந்த சீரிஸோட கதை அப்படின்றது ஆரம்பமாகுது. இந்த முதல் சீசன்ல அவங்க ஒரு சின்ன பார்ட் தான் வந்து முடிச்சிருக்காங்க. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய சீசன்ல இன்னும் பெரிய கதைக்களம் அப்படின்றது இருக்கு. ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்றதே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சீசன்ல தான் வரப்போகுது. அண்ட் இதோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கயானா அப்படின்றவன் எப்படி இந்த ஹவாயின் ஐலாண்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 4 கிங்டமையும் யூனிஃபிகேஷன் பண்றான், ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை எதிர்த்து பண்றதான் வந்து இதோட ஒன்லைன் ஸ்டோரி. பட் முதல் சீசன்ல அதை வந்து பெருசா அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. பட் இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் தான் இந்த முதல் சீசன்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஆப்பிள் டிவியோட குவாலிட்டி அப்படின்றது ஒவ்வொரு சீரியஸ்லையுமே வந்து செம்ம பிரில்லியண்டா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சீரீஸ்லையுமே வந்து செம்ம குவாலிட்டியான ஒரு மேக்கிங் இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் வந்து இதுல அட்டகாசமா இருக்கும். பிகாஸ் இது வந்து ஹவாயின் ஐலாண்டில் நடக்கக்கூடிய கதை அப்படின்றதுனால அந்த 4 கிங்டமே வந்து அந்த மலைகளாலும் கடலாலும் சூழ்ந்து அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சீரியஸ் ஹிஸ்டாரிக்கலா நடந்த ஒரு உண்மை நிகழ்வை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுனால அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த கேரக்டர்ஸ்க்கு பேஸ் பண்ண மாதிரியான காஸ்டிங் அப்படின்றது இவங்க பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஜேசன் மோமோலாம் வந்து சான்ஸே கிடையாது. மனுஷன் கடைசி எபிசோட்ல ஒரு சம்பவம் பண்ணுவாரு. அதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அண்ட் அது மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல காஸ்டிங்கு அண்ட் அதில் நடிச்ச எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே நல்ல முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு ரோல் அப்படின்றது நம்ம இந்த சீரிஸ் பார்க்குறப்போ தெரிஞ்சுது. அண்ட் கேரக்டர் டிசைன் எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். அது வந்து ஸ்க்ரீனில் அந்த விஷுவலாக சேர்ந்து பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பிஜிஎம் எல்லாம் கேட்கறதுக்கு. அண்ட் இந்த சீரியஸ்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச முதல் 6-7 எபிசோட் வந்து அவ்வளோ பெருசா இருக்காது. அங்கங்க குட்டி குட்டியா ஒன்று இருக்கும். அது எல்லாமே செமையா இருக்கும். பட் ஆனா கடைசி எபிசோட்ல ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. அண்ட் அந்த சம்பவம் அப்படின்றது நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த 8 எபிசோட்ல எவ்வளவு குறைகள் இருந்தாலுமே அதெல்லாம் நிவர்த்தி செய்யற மாதிரியான கடைசி எபிசோட்ல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது அட்டகாசமா இருந்தது. ஒரு மாதிரி வெறித்தனமா ஒரு ஃபைட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான வெறித்தனமான ஒரு ஃபைட்டிங் அப்படின்றது வந்து அந்த கடைசி எபிசோட்ல இருக்கு. அதை பார்த்தாலே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். அந்த அளவுக்கு தரமான ஒரு எபிசோடு அப்படின்றது கடைசி எபிசோடு. அண்ட் சீசன் 2ஓட லீடுமே வந்து செம சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் 8 எபிசோட் சொன்னேன்ல, அதில் வந்து நிறைய பேச்சு தான் இருக்கும். ரீச் அப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில் நிறைய பில்ட் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸ் அண்ட் இந்த வேர்ல்டை பில்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது அவங்க பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அடுத்தடுத்த சீசன் அப்படின்றது கண்டிப்பாக அந்த சீரிஸ்க்கு வரப்போகுது. ஸோ அதனால இந்த கதை அப்படின்றத வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு சீசன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த முதல் சீசனில் வந்து ரொம்ப குறைவு தான். பட் கடைசி எபிசோடு அப்படின்றது அது மட்டுமே போதும். அவ்வளோ ஒர்த்து. சொல்றது வந்து உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருந்தாலும் நீங்க பார்க்குறப்போ அதை கண்டிப்பாக நீங்க உணர்வீங்க அப்படின்றத நான் நம்புறேன். அண்ட் மற்றபடி இந்த சீரிஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சூப்பரான சீரிஸ்.
ஒரு சில குறைகள் இருந்தாலுமே வந்து அதை வந்து கடைசி எபிசோடு பண்றது நிவர்த்தி செஞ்சிடும். ஸோ அதனால நீங்க தாராளமாக வந்து சீரிஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ் டப்பிங் இல்லைன்னு நினைக்கிறவங்க தமிழ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. ஸோ அதை மேட்ச் பண்ணி நீங்க பார்க்க முடிஞ்சா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இது ஆப்பிள் டிவியில் அவைலபிளா இருக்குது. டாரண்ட் அண்ட் டெலகிராம்லையுமே வந்து இது அவைலபிளா இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சீரிஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.3 7.9 நினைக்கிறேன். ஸோ என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 8.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்து. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த சீசன்ல இன்னும் வேற லெவல் வெறித்தனமான சம்பவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.